இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். முதல்ல சாதம் ரெடி பண்ணிக்கலாம். சாதத்துக்கு அரிசி அளந்து எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இந்த சைடு சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதனால் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதோட 2 வெள்ளைப்பூடு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சைடு பருப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே சாதம் ரெடி ஆகிட்டுருக்குங்க. சாதம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. ஒரு வாட்டை நல்லா கலந்து விட்டு கலந்தாச்சுங்க. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா சாதம் நல்லா வெந்துட்டு இதை வடிச்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வத்தல் பொரிச்சிக்கலாம். பாருங்கள் ஒரு 3 வத்தலும் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுத்து சாம்பார் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி கொஞ்சம் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகும் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரையில் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதோட காயெலாம் பார்த்திங்கன்னா தக்காளி, கேரட், மாங்காய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ காயும் சேர்த்து விட்டுறலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ காய் வதங்கி வரையில் கொஞ்சம் தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக காயெலாம் நல்லா வதங்கிடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து காய்கெலாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காயெலாம் நல்லா வெந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சிங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி, இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா கொதிக்கி விடுங்க. போயிட்டுங்க. இப்போ ஒரு ஜாரில் ஒரு 1/2 மூடி தேங்காயும் ஜீரகம் சேர்த்து அரைச்சி அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டு இறக்கலாம். சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிட்டுங்க. நல்லா கொதிச்சுட்டுருக்கு. ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இது சாம்பாருக்கு ரொம்ப வாசமாக இருக்கும். பாருங்கள் கம்மன்னு வாடையாக இருக்குது. சூப்பரான ஒரு சிம்பிளான சாம்பார் ரெடி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு எப்பவுமே தேங்காய் சேர்த்து பொரியல் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்தாச்சு. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பொரிஞ்ச வரையில் ஒரு 1/2 வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ அவரைக்காவும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு வாட்டை கலந்து எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா காயை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு வேக வைங்க. சீக்கிரமாக காயெலாம் வெந்துடும். காய் வேகிறதுக்குள்ளே ஒரு 1/2 மூடி தேங்காய், காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துட்டு நம்ம அரைச்ச தேங்காய் விதையும் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ரெண்டுமே தேங்காய், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் பொரியல் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபைனலாக இறக்கும் போது தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான அவரைக்காய் கேரட் பொரியல் ரெடி. இது பாருங்கள் சூப்பரான உதிரியான சாதம், அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பொரியல், அப்புறம் கமக்கிற சாம்பார், அப்புறம் கொஞ்சம் வத்தல். இன்னைக்கு லஞ்ச் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.